السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ومن أحياها فكأنما أحيا الناس جميعا. قال النبي صلى الله عليه وسلم: تداووا فإن الله لم يضع داء إلا وضع له شفاء، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் ஈருலக சர்தார் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பெரும்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள்: நிஅமத்தானி மக்பூலுன் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு தந்திருக்கிற நிஅமத்துகளில் அதிமுக்கியமான 2 நிஅமத்துகள் அருள் இருக்கிறது. மக்பூலுன் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ். ஆனால் அதிகமான மக்கள் அந்த 2 நிஅமத்துகளையும் பாதுகாக்கிற விஷயத்தில் பொதுபோக்காகவே இருக்கிறார்கள், கண்டும் காணாமலும் இருக்கிறார்கள். அஸ்ஸிஹத்து வல் ஃபராக். ஒன்று உடல் ஆரோக்கியம், மற்றொன்று அல் ஃபராக் என்கிற ஓய்வு நேரம் என கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். இந்த 2ம் அல்லாஹ் கொடுத்திருக்கிற நியாமத்துகளில் உயர்தரமான நியாமத். ஓய்வு நேரங்களை சரியாக நம்முடைய இம்மைக்கும் மறுமைக்கும் பிரயோஜனமானதாக மாற்ற கற்றுக்கொள்ள வேண்டும், மாற்ற வேண்டும். இல்லையானால் அந்த ஓய்வு நேரம் பொழுது போக்காக ஆகிவிடுகிறது. பொழுதுகள், டைம், நேரங்கள் போக்குவதற்கு அல்ல, பாஸ் பண்ணுறதுக்கு இல்லை. டைம் பாஸ் தப்பு, பொழுது போக்கும் தப்பு. இந்த 2ஐயும் பிரயோஜனமாக மாற்ற வேண்டும் என்பதுதான் மார்க்கம். நம்முடைய எந்த ஒரு நொடி பொழுதும், அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க, நாளை மறுமையில் நம்முடைய வாழ்நாளில் ஒவ்வொரு நொடி பொழுதுக்கும் நாம் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லாமல் கால் நகராது. ஒவ்வொரு நொடியையும் எப்படி கழித்தோம் என்பதை சொல்லணும். அப்படியே போயிடுச்சு, எப்படியோ போச்சு, எப்படியோ நாள் கடந்து போயிடுச்சு, அவ்வளோதான் அப்படிலாம் சொல்ல முடியாது. சும்மா ஒரு டைம் பாஸுக்காக இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது தவறு. நம்முடைய நேரங்கள் வீணாகக்கூடாது. ஒன்று. இன்னொன்றை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிமுக்கியமாக பிரத்யேகமாக ஆரம்பத்தில் சொல்கிற விஷயம் அஸ்ஸிஹத்து, அது ஆரோக்கியம். ஆரோக்கியம் அவ்வளவு முக்கியமானது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இப்படி சொல்கிறார்: ஒமன் அஹ்யாஹா ஃபகஅன்னமா அஹ்யன் நாஸ் ஜமீஆ.
யாராவது ஒருவரை வாழ வைத்தால், ஒரு தனி மனிதனை வாழ வைத்தால், அவனுடைய வாழ்வாதாரத்திற்கு ஏற்பாடு செய்து அவன் நீண்ட நாட்கள் வாழ்வதற்குண்டான வாய்ப்பை பொருளாதார ரீதியாக ஏற்படுத்தி கொடுத்தால் என்பதும் அதனுடைய பொருள்தான். அல்லது உயிர் போகிற நிலையில் இருக்கிற ஒருவனை ஒரு மருத்துவர் காப்பாற்றி அவருக்குண்டான உயிரை பாதுகாத்து கொடுத்திருக்கிறார் என்பதும் அதற்குண்டான பொருள்தான். எல்லாவற்றுக்கும் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இதை செய்தால் இவ்வளவு நன்மை, அதை செய்தால் அவ்வளவு நன்மை, 10 மடங்கு நன்மை கிடைக்கும், 70 மடங்கு நன்மை கிடைக்கும் என்றெல்லாம் சொல்கிற போது ஒமன் அஹ்யாஹா ஃபகஅன்னமா அஹ்யன்னாஸ ஜமீஆ என்கிறார். ஒருவரை வாழ வைத்தால் ஒட்டுமொத்த உலகத்தையும் வாழ வைத்தவர்கள் போல. கொஞ்ச நஞ்ச நன்மைலாம் கிடையாது. வாழ வைப்பவன் அல்லாஹ் தானே, நம்மளா வாழ வைக்கிறோம்? அல்லாஹ் தானே வாழ வைப்பான், அல்லாஹ் தானே மரணிக்க செய்வான், அவன் தானே எல்லாத்தையும் மூத்தாக்குறது, அவன் தானே உயிர் கொடுத்து வாழச் செய்வது. அவனே சொல்கிறான் ஒமன் அஹ்யாஹா, நீங்கள் ஒருவரை வாழ வைத்தால் என்றால் அல்லாஹ் அந்த வாய்ப்பை ஒருவருக்கு கொடுத்தார், அவர் மூலமாக அல்லாஹ் ஒருவரை வாழ வைத்தால். ஒருவர் தன் மூலமாக தன் சார்பாக ஒருவரை பொருளாதார ரீதியாக வாழ வைத்திருக்கிறார், அவருடைய உயிரை காப்பாற்றி இருக்கிறார் என்பது போன்றவைகளில் ஃபகஅன்னமா அஹ்யன்னாஸ ஜமீஆ, அவர் ஒட்டுமொத்த உலகையும் காத்தவர் போல என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா சொல்லி காட்டுவார். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், இன்னமல் இல்மு இல்மானி, 2 விதமான கல்விகள் இருக்கிறது. ஒன்று இல்முத்தீன், இன்னொன்று இல்முத்துன்யா. ஒன்று உலகம் சார்ந்த கல்வி, மற்றொன்று மறுமை சார்ந்த கல்வி. ஃபல் இல்மு லித்தீன் ஹுவல் ஃபிக்ஹ், மார்க்கம் சார்ந்த கல்வி, மறு உலக சார்ந்த கல்வி, அது ஃபிக்ஹ், மார்க்கத்தினுடைய சட்ட நடைமுறைகள், அவைகளை கற்றுக்கொள்ளணும். வல் இல்மு அல்லதி அத்துன்யா லித்துன்யா ஹுவ திப், உலகம் சார்ந்த உயர்தரமான கல்வி என்னவென்றால் அது மருத்துவம் என்கிறார்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். மருத்துவம் அவ்வளவு உயர்தரமான, உலக கல்விகளிலேயே உயர்தரமான கல்வி. இன்னும் சொல்ல போனால் ஷரீஅத்தினுடைய மார்க்க கல்விக்கு அடுத்தபடியாக இன்னொரு இடத்திலே இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இப்படி சொல்கிறார்கள், லா தஸ்குனன்ன பலதன் லா யகூனு ஃபீஹி ஆலிமுன் யுஃப்தீக அன் தீனிக். ஒரு ஊரில் நீ வசிக்க கூடாது. நாம ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்கிறோம், நாம இங்கதான் வசிக்க போறோம், இங்கதான் இருக்க போறோம், இங்கதான் தங்க போறோம் அப்படின்னு ஒரு இடத்தை நாம தேர்வு செய்வதாக இருந்தால் அது எப்படி தேர்வு செய்யப்படணும் என்பதை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லும் போது சொல்றாங்க, 2 ஆட்கள், 2 நபர்கள் இல்லாத இடத்தை நீ வசிக்கும் இடமாக தேர்ந்தெடுக்காத. ஒன்று ஒரு ஆலிம், யுஃப்தீக அன் தீனிக், உன்னுடைய மார்க்க விஷயத்தில் நீ யாரை அணுகுவாயோ, நீ யாரிடத்தில் மார்க்க தீர்ப்பு கேட்பாயோ, மார்க்க சட்டங்கள் கேட்பாயோ, அந்த ஆலிம் இல்லாத இடத்தில் வசிக்க கூடாது. இன்னொன்றை சொல்கிறார்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, வலா தபீபுன் யுனப்பிஉக அன் அம்ரி பதனிக், ஒரு மருத்துவர் இல்லாத இடத்திலேயும் வசிக்காதே, மருத்துவர் இல்லாத இடத்திலேயும் வசிக்காது. வலா யுனப்பிஉக அன் அம்ரி பதனிக், அவர் என்ன செய்வார்? உன்னுடைய உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை உனக்கு உணர்த்துவார். கண்ணெல்லாம் ஒரு மாதிரியா இருக்க, ஏதோ ரொம்ப பிரச்சனை இருக்கும் போல தெரியுது, ஒரு டெஸ்ட் எடுத்துக்கிறீங்களா, பார்த்துக்கலாமா அப்படின்னு அக்கறையுள்ள டாக்டர். எல்லாத்துலேயும் எல்லா மாதிரி போலிகள் இருக்கத்தான் செய்வாங்க, அதெல்லாம் விட்டுறணும். நல்லவர்களை பற்றி சொல்லும் போது அவங்க என்ன செய்வாங்க? யுனப்பிஉக அன் அம்ரி பதனிக், சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியுமாங்கல்ல. உடல் ஆரோக்கியம் இருந்தானா தொழுகையே முடியும். தொழணும், நோன்பு வைக்கணும், அல்லாஹ் வணங்கணும், எல்லா ஆசையும் இருக்கு. தொழணும் அப்படின்னா உடல் ஒத்துழைத்தா தானே தொழ முடியும், உடம்பு ஒத்துழைச்சா தானே நோன்பு வைக்க முடியும். அந்த உடலை, அந்த சுவரை பாதுகாக்கிற பெரும் பொறுப்பு மருத்துவர்களை சார்ந்தது.
மருத்துவர்கள் உயர்வுக்குரியவர்கள், மதிப்புக்குரியவர்கள். அதனால்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா வமன் அஹ்யாஹா ஃபகஅன்னமா அஹ்யன்னாஸ ஜமீஆ, ஒரு உயிரை காப்பாற்றுவது ஒட்டுமொத்த உலக சமூகத்தின், சமுதாயத்தின் உயிரை காப்பாற்றுவதற்கு சமம் என்று அவ்வளவு பெரும் கூலியை அந்த உயிர் பாதுகாப்புக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கொடுக்கிறார். சாதாரணமான ஒரு நிகழ்வு அல்ல திப் என்பது. ஆனாலும் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இன்னொரு இடத்திலே தங்களுடைய கவலையை வெளிப்படுத்துகிறார்கள். சீரை ஆலாமுன் நுபலா என்கிற புத்தகத்தில், லா அலமு இல்மன் பாதல் ஹலாலி வல் ஹராம் அன்பலு மின திப்பி, ஹலால் ஹராம் என்கிற கல்விக்கு பிறகு, ஹலால் ஹராமை அறிந்து கொள்கிற கல்விக்கு பிறகு, மார்க்க கல்விக்கு பிறகு, அன்பலு மின திப்பி, நான் மிக உயர்ந்ததாக, உயர்ந்த கல்வியாக மருத்துவத்தை தான் நான் நினைக்கிறேன். மருத்துவம் தான் உயர்தரமான கல்வி. ஆனா இல்லா அன்ன அஹ்லல் கிதாபி கது கலபூனா அலைஹி, நாம் அந்த திப்பனுடைய மருத்துவத்தின் விஷயத்தில் நம்மை விட அஹ்ல கிதாபுகள், யூத நஸ்ரானிகள் நம்மை ஜெயித்திருக்கிறார்கள், நம்மை ஓவர்டேக் பண்ணியிருக்கிறாங்க என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, நாம இதுல பலகீனமாக இருக்கிறோம், நாம் இதை கண்டுகொள்ளாமல் இருக்கிறோம் என்று அப்போவே இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹியுடைய காலத்திலேயே ஷாஃபி இமாம் அவர்கள் கவலைப்பட்டு சொன்ன விஷயம், நாம் கவனம் செலுத்த வேண்டிய, நம் சமூகம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு துறை இருக்கிறது, அந்த துறை மருத்துவத்துறை என்று கவனப்படுத்தி இருக்கிறார்கள். நம்மை மார்க்கமே கூட சட்டதிட்டங்களில் பல நேரங்களில் மருத்துவரை சார்ந்துதான் இருக்கிறது. நோன்பு எப்ப வைக்கணும், நோன்பு எப்ப வைக்க கூடாது, நோன்பு வைக்க முடியாத அளவுக்கு நோய் இருந்தா அப்படின்னா என்ன நோய் அது, அதை யார் சொல்லுவா நமக்கு? இந்த நோய்க்கு நோன்பு வைக்க கூடாது, இந்த நோய்க்கு நோன்பு வச்சா நோய் இன்னும் அதிகமாயிடும், அது மரணத்தையே தரும் என்கிற அளவுக்குண்டான பயமுள்ள நோய் இருந்தா அந்த நோய்க்கு நோன்பு வைக்க கூடாது. இதான் மார்க்கம் தருகிற அனுமதி, சலுகை. வைத்த வலி, தலைவலிக்கெல்லாம் நோன்பு விடக்கூடாது. ரமதானுடைய நோன்பை, ரமதானுடைய ஃபர்தான நோன்பை விடுவதாக இருந்தால் அதனுடைய நிபந்தனைகள் வெறும் வைத்த வலிக்கு தலைவலிக்கு நோன்பு விடக்கூடாது. எப்படிப்பட்ட நோயா இருக்கணும்? உயிரை கொன்றும் நோன்பு வச்சா பசி அதிகமாகி, தாகம் அதிகமாகி, தாங்க முடியாத தாகம் ஏற்பட்டு உயிரே போற அளவுக்கு உண்டான நிலை ஏற்படும் அப்படின்னு ஒரு மருத்துவர் சொல்லணும். எந்த மருத்துவர் சொல்லணும்? யார் சொல்லணும்? மார்க்கத்தையும் மருத்துவத்தையும் அறிந்த மருத்துவர் சொல்லணும். எல்லா மருத்துவர் சொல்றதையும் கேட்கக்கூடாது. மற்ற மார்க்கம் தெரியாத ஒரு மருத்துவராக இருந்தா அவருக்கு உடல் விஷயம் மட்டும்தான் தெரியும், உடல் ரீதியான விஷயம் மட்டும்தான் தெரியும். ஒரு மார்க்கம் தெரிந்த மருத்துவரால் தான் மருத்துவத்தில் இதுக்கு என்ன நிலைமை, மார்க்கத்தில் இதுக்கு என்ன நிலைமை, இல்ல இது உடம்பு நோன்பு வைக்காம இருந்தா நல்லதுதான், உங்களுக்கு பெஸ்ட் தான், ஆனாலும் பிரச்சனை இல்லை, இந்த மாத்திரையை காலையில இத்தனை போடுங்க, இது நோன்பு திறந்த பின்னாடி இப்படி பண்ணுங்க, இப்படி செஞ்சுக்கிட்டா நோம்பாளிக்கு பிரச்சனை பண்ணாது அப்படின்னு ஐடியா கொடுக்கிறவர் யாருன்னா, அப்படின்ற விஷயத்த சொல்றது யாருன்னா மார்க்கம் தெரிந்த மருத்துவராக தான் இருப்பார். அதனால்தான் மார்க்கம் பல சந்தர்ப்பங்கள்ல மார்க்க சட்டத்தை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டுமானால் ஒரு மார்க்கம் தெரிந்த மருத்துவர் அவசியப்படுறார், தேவைப்படுறார். ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலேயும் உது செய்ய முடியாது, தயமம் செய்யணும். எப்ப தயமம் செய்யலாம்? தயமம் செய்வதற்குண்டான ஷர்த், நிபந்தனை என்ன? சும்மா தலைவலிக்குதுன்னு தயமம் பண்ணிக்கலாமா? லேசா ஜுரம் அடிக்கிற மாதிரி இருக்குது, தயமம் பண்ணிக்கலாமா? தண்ணியில கை வைக்க கூடாது, தயமமா? கூடாது. அப்படி தயமம் பண்ணி தொழுதா தொழுகையே கூடாது. பின்ன எப்ப தயமம் பண்ணணும்? தண்ணி இல்லாத சூழல் இருக்கும், அதை விட்டுருவோம். தண்ணி இருக்கு, தண்ணி இருந்தும் நம்மளால உபயோகப்படுத்த முடியல. உபயோகப்படுத்த முடியலன்னா என்ன பொருள்? நாம தண்ணியை யூஸ் பண்ணா, தண்ணியை உபயோகப்படுத்தினா நமக்கு நோய், இருக்கக்கூடிய நோய் இன்னும் அதிகமாகி நம்முடைய உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும்ன்ற நிலை இருந்தா தண்ணி யூஸ் பண்ணாம தயமம் பண்ணலாம். மழை பெய்யுது, கிளைமேட் மாறி இருக்கு, சளி இருக்கத்தான் செய்யுது, அக்குன்னு இரும்பிக்கிட்டு தான் இருக்கிறோம், பிரச்சனை இருக்கு, நல்லா தெரியுது. சரி, தண்ணி எல்லாம் உதவெல்லாம் செய்யாம பள்ளிவாசல்ல கொஞ்சம் பெரிய இடத்துல மண்ணெல்லி போட சொல்லுங்க, எல்லாரும் வந்து தயமம் பண்ணி தொழுதுக்குவோம். மார்க்கம் ஒரு அனுமதி தந்திருக்குல்ல, ஏன் சலுகையை பயன்படுத்தக்கூடாது இப்படியா சொல்லுவோம்? சொல்லக்கூடாது. தண்ணி முடியலைன்னா வெந்நீல உதவி செய்யணும், தண்ணி முடியலைன்னா சுடுதண்ணில உதவி செய்யணும்.
எப்படி இப்ப நம்ம தண்ணி யூஸ் பண்ணோம், தண்ணி யூஸ் பண்றதுனால சரி அதிகமாயிடும், கஷ்டமாயிடும், அதுக்காக வேண்டிய தயமம் பண்ண முடியும்? பண்ண முடியாது, பண்ணக்கூடாது. அப்படி பண்ணுனா தொழுக கூடாது, தயமமும் கூடாது, அந்த தயமத்தினால் செய்யப்பட்ட தொழுகையும் கூடாம போயிடும். பின்ன எப்ப செய்யணும்? ஒரு உறுப்பு இருக்கு, ஒரு உறுப்பு அடிபட்டிருக்கு, காயம் ஏற்பட்டிருக்கு, இந்த இடத்துல தண்ணி படக்கூடாது. தண்ணி பட்டா என்ன ஆகும்? தண்ணி பட்டா சீல் வச்சிரும், சீல் வச்சு பெரிய விஷயமாகி கையையே எடுக்க வேண்டிய சூழல் வந்துடும், உறுப்பே வீணா போயிடும் தண்ணி பட்டா. இது மாதிரி சூழல். வெறுமனே தண்ணி மேல தடவணும், ஒன்னாகாது, தடவணும். ஒரு ஒது செய்யக்கூடிய உறுப்புல ஏதாவது ஒரு காயம் ஏற்பட்டு ஒரு புண்ணு வந்திருக்கு, இப்ப சர்வசாதாரணமா சும்மா ஒரு புண்ணு கூட வந்துடக்கூடாது, உடனே அஜர் தயமம் பண்ணலாமா? ஒரு புண்ணு வந்திருக்கு, லேசான புண்ணு, சாதாரணமான புண்ணு, அது அதுல ஒண்ணுமே கிடையாது. இந்த புண்ணை பார்த்துட்டு இதுல தண்ணி படக்கூடாதான் ஆச்சா போச்சு, யார் சொல்லுவா? சாதாரணமா ஒரு டாக்டர்கிட்ட போனா தண்ணி படாம பாத்துக்கன்னு சொல்லுவார். ஒது செய்யும் போது லேசப்படுற தண்ணி பட்டாலுமா அது ஒன்னும் ஆகாது, அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. ஒருவேளை தண்ணி ஊத்தி தொழுதுட்டு அதுக்கு பிறகு ஒரு ஸ்பாஞ்ச் வச்சு பஞ்சு வச்சு நல்லா தொடச்சி எடுத்துட்டு கொஞ்சம் மேல ஆயின்மெண்ட் தடவுனா அந்த இருந்த தண்ணியெல்லாம் வந்துடும். இந்த ஐடியா யார் சொல்லி கொடுப்பா? ஒரு மார்க்கம் தெரிந்த மருத்துவராக இருந்தால் மார்க்கத்தை விட்டுறக்கூடாது, உடம்பு வீணா போகக்கூடாது அப்படின்னு ஐடியா கொடுப்பார். அப்ப ஒரு மருத்துவர் இன்னொரு ஆலிம் மாதிரி தான். எப்படி ஒரு சமூகத்துக்கு, எப்படி நாம் சமுதாயத்துல மார்க்க சட்டத்திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு ஒரு தெரிந்த ஒரு அறிந்த ஒரு ஆலிம் அவசியமாகிறாரோ, தேவைப்படுகிறாரோ, அதே அளவுக்கு ஒரு மருத்துவரும் அவசியம் என்பதை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. அதனாலதான் இந்த இருவரும் இல்லாத இடத்துல போய் தங்காதீங்க. உங்களுக்கு மார்க்கத்தில் பிரச்சனை வந்தா அதை தீர்வு செய்யக்கூடிய ஆளும் இருக்காது, உடல் ரீதியான பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய மருத்துவரும் இல்லாத இடத்துல போய் மாட்டாதீங்க என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். அவ்வளவு ஒரு உயர்தரமான துறை தான் மருத்துவத்துறை. பொதுவாகவே தான் அடிக்கடி சொல்வது போல நம்முடைய உலக காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதை நம்மால் மார்க்க காரியமாக மாற்ற முடியும். நம்முடைய தொழில் ஹலாலான எந்த தொழிலா இருந்தாலும் சரி, அந்த தொழிலை மார்க்கமா மாற்ற முடியும். நான் யார்கிட்டையும் போய் பிச்சை எடுக்க கூடாது, என் பொண்டாட்டி பிள்ளைங்க போய் தெருவில் நிற்க கூடாது, நாங்க இந்த உலகத்தில் கண்ணியமா வாழணும், அதுக்காக என்னுடைய வியாபாரம், அந்த வியாபாரம் ஹலாலானது, மார்க்கமாயிடும். வியாபாரம் தான், ஆனா அது மார்க்கமாயிடும். பேருக்கும் புகழுக்கும் சம்பாதிப்பது, இன்னும் தேவை கொட்டிக்கணுங்கிறதுக்காக சம்பாதிப்பது, பெருமைக்காக சம்பாதிப்பது, இதுவெல்லாம் ஷைத்தானின் வழி என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவாங்க. நாம் சார்ந்திருக்கிற எந்த துறையையும் மார்க்கமாக மாற்ற முடியும், அதுக்கு நிய்யத்து ரொம்ப அவசியம். அதே மாதிரிதான் மருத்துவராக இருந்தாலும் கூட, மருத்துவத்துறையாக இருந்தாலும் கூட அதனுடைய நிய்யத் மிக மிக அவசியம். ஒரு மருத்துவர் எந்தெந்த விதத்திலெல்லாம் மார்க்கம் சார்ந்தவராக மாறுறார் என்பது ஒரு பெரும் பட்டியலே கொடுக்கப்பட்டிருக்கு. முதல் விஷயம், அவர் தன்னை நாடி வருகிற ஒரு நோயாளிக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கிறார். எந்த டாக்டராவது வர்றவனை சாவடிக்கணும்னு நினைப்பாரா? நினைச்சா டாக்டரா இருக்க மாட்டார். நீங்க சொல்லலாம், அவன் இருக்காரு, இவர் இருக்காரு, முந்தா நாள் ஒன்று நடந்துச்ச, நேத்து ஒன்று நடந்ததுலாம் சொல்லலாம். அப்படி இருந்தா அவர் டாக்டரா இருக்க முடியாது. டாக்டரா இருந்தா அவர் என்ன செய்வாரு? டாக்டருக்கு உண்டான இது என்ன அப்படின்னா, அவர் தன்னிடத்தில் வருகிற நோயாளிய குணப்படுத்தணும்னு நினைக்கணும் முதல்ல, அப்புறம் செய்யணும். இந்த நல்லது நினைக்கிறார்ல, அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறார்ல, இதுதான் இஹ்சான் சொல்றோம். அவங்களைத்தான் இஹ்சான் செய்பவர்களைத்தான் குர்ஆன் முஹ்சினீன் அப்படின்னு சொல்லுது. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா குர்ஆனில் சொல்வான், வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன். யார் அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறாங்களோ, செய்கிறார்களோ, அவர்களை அல்லாஹ் விரும்புகிறான். முடிஞ்சு போச்சா? இவர் ஊசி போட்டுட்டு, என் நோயாளி ஒரு நோயாளி வந்திருக்கிறாரு, ஜுரமா வந்திருக்கிறாரு, ஊசி போட்டுட்டு இவருக்கு நல்லாகட்டும், அப்ப காசு வாங்காம சும்மா அனுப்பிடுவாரான்னு கேட்க கூடாது. காசு வாங்காம சும்மா அனுப்பிட்டு வரான்னு கேட்க கூடாது. பணம் வாங்குறாருன்னா கஷ்டப்படுறாரு, உழைச்சிருக்கிறாரு, அவருடைய நேரத்தெல்லாம் ஒதுக்கி நமக்காக உட்கார்ந்து இருக்கிறாரு, அதுக்காக பணம் வாங்கித்தான் ஆகணும், அது வேற. ஆனா அதையும் தாண்டி என் நோயாளி நல்லாகணும், குணமாகணும்னு நினைக்கிறாருல, இந்த நினைப்பு அவருக்கு நன்மையை பெற்று தருகிறது. பணத்தை பெற்று தருவது மட்டும் அல்லாமல் நன்மையும் பெற்று தருது. பொதுவாகவே நாம தான் நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு எடுத்து வச்சிருக்கிறோம், அது தெரியுமா?
நம்மளை சுத்தி எவ்வளவு நல்லவங்க இருக்கிறாங்களோ அவ்வளவு நல்லவங்களையும் கெடுத்து வச்சிருக்கிறதே நாம தான். ஏதாவது ஒரு டாக்டர் 10 ரூபாய்க்கு மருத்துவம் பார்க்கட்டுமே, 20 ரூபாய்க்கு மருத்துவம் பார்க்கட்டுமே, நமக்கு ஜுரம் வந்து அவர்கிட்டே போவோம். சே, அந்த டாக்டர் அவர் சிட்ட 1000 ரூபாய் ஃபீஸ் வாங்குற டாக்டர் எங்க இருக்கிறார்? அவர் 1000 ரூபாய் வாங்குறாரு, இவர் 2000 ரூபாய் வாங்குறாருன்னா நம்ம எதை சூஸ் பண்றோம்? 1000 ரூபாய் டாக்டர் கூட வேணாம், 2000 நல்ல டாக்டரை பார்க்கணும். நல்ல டாக்டருக்கு நாம வச்சிருக்கிற முடிவு என்ன அப்படின்னா அமௌண்ட் அதிகமா வாங்கணும். எங்க ஜாஸ்தியா பில் போடுறாரோ அதான் நல்ல டாக்டர் முடிவு பண்ணிட்டோம். நல்லா இருக்கிறவங்களும் கெடுக்கிறதே நாம தான். பாவம், ஒருத்தர் நல்லது செய்யணும்னு வந்து சமுதாயத்துக்கு நம்ம ஏதாவது செய்யணும், இப்ப நமக்கு இந்த அளவு இருந்தா போதும், நம்ம இவ்வளவு பீஸ் வாங்கிக்குவோம், அவங்களுக்கு நல்லது செய்வோம்னு நினைச்சு ஒரு நல்ல டாக்டர் வந்தா நாம அவரை ஆதரிப்போம். எவ்வளவு முடியுமோ அவரை உரங்கட்டி வச்சிருவோம். எல்லா துறைகள்னு இது இருக்கு, இதுல மட்டுமல்ல, எந்த துறையா இருந்தாலும் சரி, எல்லா துறைகளிலேயும் நம்மளுடைய இது என்னன்னா, எங்க அமௌண்ட் அதிகமா வாங்குறானோ அவன் நல்லது செய்யறான்னு அர்த்தம். எங்க காசு கம்மியா வாங்குறாங்களோ அவங்க இலவசமா கொடுத்துட்டா கேட்கவே வேணாம், சுத்தம் அந்த பக்கமே போக மாட்டோம். ஃப்ரீயா, அப்ப அது நல்லா இருக்காது, முடிவு பண்ணிடுவோம். அப்ப எப்படி ஃப்ரீயா செய்வாரு? அல்லாஹ் யுஹிப்புல் முஹ்சினீன் அல்லாஹ் சொல்றான், நல்லது செஞ்சா நன்மை தருவாங்கிறான். நல்லது செய்யணும்னா காசை வாங்காம செய்யணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா சுத்தி இருக்கிறவங்க ஃபுல்லாவே நீ காசு வாங்கலன்னா அயோக்கிய, நீ காசு வாங்கினாதான் நல்லவன்னு சொல்றான். என்ன பண்றது? அப்ப இந்த எஹ்சான், நல்லது செய்யணும், நல்லது நடக்கணும்னு நினைச்சு செய்யறாருல, அதுவே ஒரு எஹ்சானாக மாறி போகிறது. இன்னொன்னு, அடுத்தவனுடைய கஷ்டத்தை நீக்கிறது. அது மாதிரி ஒண்ணு கிடையாது எல்லா விதத்திலேயும். ஸல்லல்லாஹு சொன்னான், மன் நஃபஸ அன் முஃமினின் குர்பத்தன் மின் குர்பித் துன்யா நஃபஸல்லாஹு அன்ஹு குர்பத்தன் மின் குர்பி யௌமில் கியாமா. இந்த உலகத்துல ஒரு முஃமினுடைய ஒரு கஷ்டத்தை ஒருவன் நீக்கினால் நாளை மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையினுடைய கஷ்டத்தை அவனுக்கு நீக்குவான். இப்போ நான் எத்தனை மருத்துவர்கள் எத்தனை பேஷண்ட்டுடைய கஷ்டத்தை நீக்கி இருக்கிறாங்க. கொரோனாவிலிருந்து பல பேர் மீண்டு அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு ஜும்மா தொழுதுட்டு இருக்கிறோம்னா அதுக்கு அந்த சமயத்துல நமக்கு நோய் வந்து போய் பார்த்து அந்த டாக்டரும் ஒரு வகையில் காரணம் தானே. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல ஏதோ ஒரு நேரத்துல ஒரு ஜுரம், தொழுக முடியாத சூழல், டாக்டர்கிட்ட போனோம், ஊசியை போட்டாரு, தெம்பா வந்து அசர் தொழுதுட்டோம். இந்த அசர் தொழுவதற்கு டாக்டருடைய அந்த ஊசி ஒரு வகையில் காரணம் தானே. எத்தனை பேருடைய சந்தோஷத்துக்கு எத்தனை மருத்துவர்கள் காரணமா இருக்கிறாங்க. குழந்தை பாக்கியமே இல்லாமல் இருக்கிற எத்தனையோ பேருக்கு மருத்துவத்துறையில முதிர்ச்சி பெற்ற மருத்துவர்கள் மூலமாக அந்த பாக்கியத்தை இப்படியெல்லாம் சாத்தியமாக்க முடியும் அப்படின்னு சாத்தியமாக்கி 10 ஆண்டுக்கு பிறகு 15 வருஷத்துக்கு பிறகு முதல் முறையாக ஒரு பெண் கர்ப்பம் தரித்து அவள் பிரசவமும் பெற்றெடுத்து தான் பிள்ளைய பார்க்கும் போது அந்த அத்தாவுக்கு அம்மாவுக்கு இருக்கிற சந்தோஷத்துக்கு ஏதாச்சும் ஈடாகுமா? எவ்வளவு கோடி கொடுத்தாலும் கொடுப்பாங்க. நீ எவ்வளவு அந்த டாக்டர் எத்தனை லட்சத்தை கெடுத்தாலும் கொடுப்பாங்க, எத்தனை கோடியை கேட்டாலும் கொடுப்பாங்க. ஏன்? அந்த சந்தோஷத்துக்கு ஈடு வேற ஒண்ணும் இல்லை. எவ்வளவு பெரிய மகிழ்ச்சிக்கு, எவ்வளவு சந்தோஷத்துக்கு, எவ்வளவு சிரமங்களை நீக்குவதற்கு மருத்துவர்கள் காரணமா இருக்கிறாங்க. எனவேதான் மருத்துவத்துறை என்பது மார்க்க அடிப்படையில், இஸ்லாமிய அடிப்படையில் பார்க்க போனாலும் ஷரீஅத்திற்கு அடுத்தபடியாக, ஹலால் ஹராம் என்கிற கல்விக்கு அடுத்தபடியாக உலகத்தில் உயர்தரமான ஒரு கல்வி இருக்கிறது என்றால் அது மருத்துவத்துறை. கவனம் செலுத்தணும், நம்முடைய பிள்ளைகளை கவனம் செலுத்த வைக்கணும். எதெல்லாம பாரு, அதுல எவ்வளவு பெரிய விஷயங்களுக்கு தெரியுமா. நான் அடிக்கடி சொல்றது, மருத்துவத்துறையில ஒரு டாக்டர் இருக்கிறாரு, அந்த டாக்டர் மற்றவங்கள்ட்ட ஃபீஸ் வாங்குற எல்லாம் செய்யறாரு. தன்னை நாடி வருகிற ஒரு ஏழை கஷ்டப்படுறான்னு தெரியுது, சிரமப்படுறான்னு தெரியுது. அந்த ஏழைக்கு, அந்த கஷ்டப்படக்கூடியவனுக்கு தன்னால் இயன்ற அளவுக்கு ஃபீஸை குறைக்கிறாரு, இல்ல கம்மியா வாங்குறாரு, அல்லது வேணான்னு சொல்ற ஏதோ ஒரு சின்ன உதவி செய்யறாருல, அது போதுமே. அப்படித்தானே இருக்கணும். நாம் சார்ந்திருக்கிற எந்த துறையா இருந்தாலும் சரி, அந்த துறை மூலமாக யார் வறியவர்களாக இருக்கிறார்களோ, யார் சிரமப்பட்டவர்களாக இருக்கிறார்களோ, யார் கஷ்டப்பட்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நம்மால் ஒரு உதவி செய்ய முடிகிறது என்றால் வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், அவர்கள் எல்லாம் முஹ்சினீன்கள் தான். அடுத்தவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தில் செய்பவர்கள் தான். அவர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா விரும்புகிறான். அவர்களுக்கு உண்டான நன்மையை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தருகிறான் என்பதை பார்க்க முடிகிறது. நஃபுன் நாஸ் அஹப்புன் நாஸ் இலல்லாஹி அன்ஃபஅஹும் லின்னாஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மக்கள் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமானவர் யார் தெரியுமா? யார் மக்களுக்கு அதிக பிரயோஜனம் உள்ளவராக இருக்கிறாரோ அவர்தான். இவரால சமூகத்துக்கு பிரயோஜனம்,
இவரால மார்க்கத்துக்கு பிரயோஜனம், இவரால மக்கள் ஏழை மக்கள் பிரயோஜனப்படுறாங்க, இவரால் ஏழை மக்கள் சந்தோஷப்படுறாங்க என்றால் அது உண்மையிலேயே உண்மையிலேயே எத்தனையோ மருத்துவர்கள் இருக்கிறாங்க தன்னை மறைத்து கொண்டு நல்லது செய்யக்கூடிய மருத்துவர்கள். இஸ்லாமிய மருத்துவர்களை பொறுத்தவரை நம்ம என்ன செய்யறது இல்லைன்னா, நம் சார்ந்திருப்பவர்களை நம்ம ஊக்கப்படுத்துறதும் இல்லை, நம் சார்ந்திருப்பவர்களை நாம அரவணைப்பதும் இல்லை. நான் யாரெல்லாமோ நம்பக்கூடிய நாம லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னவரை நம்புறதுக்கு தயாரா இருக்க மாட்டோம். அதான் நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு பலகீனமான ஒரு நிலை. எத்தனையோ தனியா இஸ்லாமிக் டாக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து அசோசியேஷனே வச்சிருக்கிறாங்க. அந்த அசோசியேஷன் மூலமாக கொரோனா நேரங்கள்ல மிகப்பெரிய உதவிகள் செஞ்சாங்க. எத்தனையோ பேர்களுக்கு அந்த நேரத்தில் தேவைப்பட்ட ஆக்சிஜனாக இருந்தாலும் சரி, மற்ற உபகரணங்களாக இருந்தாலும் சரி, இஸ்லாமிய அசோசியேஷன் மூலமாக, டாக்டர்ஸ் அசோசியேஷன் மூலமாக நானே வாங்கி கொடுத்திருக்கிறேன் பல பேருக்கு. அந்த காலத்துல, அந்த நெருக்கடியான நேரத்துல நம்முடைய பள்ளியின் மூலமாக உதவக்கூடிய வாய்ப்புகள் எத்தனையோ பள்ளிகள், மஸ்ஜித் ஜாபித் அண்ணா நகர்ல அங்க இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய இஸ்லாமிக் டாக்டர்ஸ்களை வச்சு மிகப்பெரிய சேவை செஞ்சாங்க. அதோட அந்த டாக்டர் எல்லாத்தையும் மறந்துட்டோம். அப்புறம் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்தா அப்ப நாம அவங்கள்ட்ட போக மாட்டோம். சில பேர்ட்ட அந்த புத்தி இருக்கு. என்ன அப்படின்னா, உதவுறதுக்கு மட்டும் ஒருத்தர் வேணும், அதே சமயம் அவருக்கு நாம உதவணும்னு நினைக்கவே மாட்டோம். அவருக்கு நாம ஊக்கப்படுத்தணும், அவரை நாம முன்னாடி கொண்டு வரணும்ன்ற எண்ணம் கொஞ்சம் கூட நம்மள்ட்ட இருக்காது. உதவிக்கு மட்டும் தேவைன்னா மட்டும் அவர்கிட்ட தான் போய் நிற்போம், அவர் தான் செய்யணும். செய்யலன்னா கேட்போம், சமுதாயத்துக்கு நீங்கள்லாம் இதை செய்ய மாட்டீர்களா? அவர் திரும்ப கேட்டாருன்னா சமுதாயம் எனக்கு என்ன செஞ்சுச்சுன்னு கேட்க மாட்டாரு. கேட்டாருன்னா என்ன பதில் வச்சிருக்கிறோம்? இப்ப நாம செய்ய வேண்டிய மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, மருத்துவர்களை உருவாக்குவது, மருத்துவ அவசியம். முஸ்லிம்கள், இஸ்லாமிக் சம்பந்தப்பட்ட டாக்டர்களை ஊக்கப்படுத்துவது, அதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்துவது. எல்லா துறைகளிலேயும் சில மோசமானவர்கள் இருக்கத்தான் எந்த துறையும் அதிலிருந்து நீங்கியதல்ல. எந்த துறையாக இருந்தாலும் சரி, உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த துறையாக இருந்தாலும் எல்லா துறைகளிலேயும் சில மோசமானவர்கள், அயோக்கியர்கள், கெட்டவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அதுபோல மருத்துவத்துறையிலேயும் சில கெட்டவர்கள், அயோக்கியர்கள், மோசமானவர்கள், மனிதாபிமானமற்றவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனா அவங்கள வச்சு ஒட்டுமொத்த துறையும் நாம் மோசமாக கருதக்கூடாது. அது ஆலிம் சமூகமாக இருந்தாலும் சரி, அல்லது மருத்துவ சமூகமாக இருந்தாலும் சரி, அல்லது வியாபார சமூகமாக, வியாபாரிகளாக இருந்தாலும் சரி, ஒருவரை வைத்து ஒட்டுமொத்தமாக தீர்ப்பளிப்பதை இந்த சமூகம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எல்லா நிலையிலும் மற்றவர்களுக்கு உதவுகிற வாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக. எந்த நிலையிலும் பிறரிடத்தில் நம் கைகள் ஏந்தா கைகளாக, அல்லாஹ்விடத்தில் மட்டும் ஏந்தும் கரங்களாக, பிறருக்கு கொடுக்கும் கரங்களாக அல்லாஹ் நம் கரங்களை ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.